ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான கன்னி ராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். ஏற்றம் தரும் மாதமா, மாற்றம் தரும் மாதமா, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா, எப்படிப்பட்ட மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஏன்னா இந்த மாதம் ஏகப்பட்ட கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதன் ஜீவனாதிபதி, சாதாரணமாக கன்னிராசி என்பவர்களுக்கு நான் கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா, உழைங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனும் புத பகவான் தான், ஜீவனாதிபதியும் புத பகவான் தான். அறிவின் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவர்கள் இந்த கன்னிராசினியர்கள். இந்த கன்னிராசினியர்களுக்கு ஜீவனாதிபதியும் அவரே தான், புத பகவான். அப்படிங்கிறதுனால இந்த புத பகவான் 2/10/2025 முதல் 23/10/2025 வரைக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்க அற்புதமான பலன்கள். 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வாங்குறார். குரு பார்வை பெற்றாலே அற்புதமுங்க. எந்த கிரகமும் அப்படியே இறங்கிடும். அற்புதமான பலன்கள். புத பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுப்பார். தனவரவில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், கொடுத்த வாக்குறுதிகள் அற்புதமாக காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, அறிவுத்திறன் விருத்தி அடையும், நல்ல மதிப்பு வாங்கிறதுக்கு, மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு. அதனாலேயே ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும், மரியாதை. நல்லா படிக்கிற குழந்தை அப்படின்னு. அதேமாரி கலைத்துறையில் இருக்கிறவாள்லாம் சாதனை பண்ணுவாங்க. நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அதேமாரி எழுத்துத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சாதனை, கண்டிப்பாக ஒரு மாற்றம். அந்த புத பகவான் 24/10/2025 முதல் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். மறுபடியும் குருவோட பார்வையை வாங்குறார். என்ன சுவாமி அதையும் சொல்கிறீங்க இதையும்? ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார். 18ஆம் தேதி டிரான்சிட் ஆகிறதுனால குரு பகவானோட பார்வையை கம்ப்ளீட்டாக வாங்குறார். 18ஆம் தேதி வரைக்கும் அங்கே வாங்குறார். அதுக்கப்புறம் 24ஆம் தேதியிலேருந்து குரு பகவான், இந்த புத பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானோட பார்வையை வாங்குறார். ஸோ முயற்சிகள் வெற்றி அடையும். இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம், சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும். படிக்கிற குழந்தைகள் இன்னும் நல்லா படிப்பா. 2/9 கூடிய அதிபதி சுக்கிரன், சூப்பர். ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி. 2/9 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் 7/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு கேதுவோட இணைந்துட்டு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்துட்டு இருக்காரு. தவிர நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பரவாயில்லை. ஆனாலும் ஏன்னா இந்த செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகளாக அடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு சொத்து சுகம் உண்டாயிருக்கு. சொத்து வாங்குறதே விரயம்னாலும் அது உங்களுக்கு அசட் தானே, சொல்லுங்கள், லைபிலிட்டிஸ் கிடையாது.
அசட் தானே அது. சொத்து விரயம்னாலும் காசு தான் விரயமாறுது. ஆனால் ஒரு அசட் கிடைக்கிறது இல்லை, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதாங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள். 8/10/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரார். சுக்கிரன் ஜென்மராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம், சூப்பர். ஆனால் என்ன நீச்சம் அடைகிறாரோ இல்லை, உங்கள் ராசியில் தானே அவர் நீச்சம் அடைகிறார். அதனால தான் எப்போவுமே கன்னிராசி அன்பர்களுக்கு சுகங்கள் அப்படிங்கிறது அப்படியே ஈரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பக்கமும் குதிக்கலாம், அந்த பக்கமும் குதிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுகங்களை அனுபவிக்கலாங்கிற போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும். சரி, பிரச்சனை இருக்குங்கும்போது அந்த கரெக்டாக போய் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறது பலம் இழக்கிறார்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? அடுத்தபடியாக விரையாதிபதி. விரையாதிபதி சூரிய பகவான் 17/10/2025 எங்கே இருக்காருன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தாலும் ஒரு தெளிவை கொடுக்குறார், ஒரு ஆளுமையை கொடுக்குறார். எப்படின்னா ஒரு இப்படித்தான் பண்ணணும் உத்தியோகத்தில் அப்படின்னு. அதனால சில பேருக்கு உங்கள் மேலே கோபம் வரும். உங்கள் மேலே நிறைய பேருக்கு கோபம் வரும். ஆனாலும் உங்களை புரிஞ்சுருவாங்க. சரி, இவர் எதுக்காக இந்த மாதிரி சத்தம் போட்டார், ஓ இது அப்படின்னு. அந்த வகையில் ஜென்மராசியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். ஏன்னா துலாம் ராசியில் நீச்சம் சூரிய பகவான், சனி பகவான் உச்சம். அதனால் சூரிய பகவான் நீச்சம். இந்த சூரிய பகவான் 18ஆம் தேதியிலேருந்து நீச்சம் அடைகிறதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறனால 2ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் என்ன? அந்த 3 விஷயங்கள், தனம், வாக்கு, குடும்பம். இதில் கவனமாக இருக்கணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் மேட்ரு. எப்போவுமே எது பிரச்சனை, இப்போ ஒரு ஜுரத்துக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராசிட்டமால் கொடுத்து சரி பண்ணிவிடுவார். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிடும். அந்த இன்ஜெக்ஷன் என்ன, அந்த டேப்லெட்டோட காம்பினேஷன் என்ன எல்லாமே பார்க்குறீங்க கிடையாது. அதுமாரி தாங்க சூரிய பகவான் 2ஆம் இடத்துல வரார் அப்படின்னா நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது பலம் இழக்கிறார். அப்போ அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். என்ன, தனவரவு எப்படி வரும் அப்படிங்கிறத யோசிக்கணும். உத்தியோகத்தில் எப்படி முன்னேறணும் அப்படின்னு யோசிக்கணும். தொழில் வியாபாரத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ தனவரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க, கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்காதீங்க. அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்கணும், லிஸ்ட்டு போடுங்க. எவ்வளோ ஆகும், என்ன ஏது, பட்ஜெட் பத்மநாபன்னு ஒரு படம் வந்தது. பட்ஜெட் போடுங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஏங்க கவர்மெண்ட்டே பட்ஜெட் போடுது, நீங்கள் போடக்கூடாது, போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த இது தெரியும். அப்போ பட்ஜெட் போட்டு வேலை செய்யுங்க. இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 3/8 அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 26/10/2025 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா குருவோட பார்வையை வாங்குறாரு, நல்ல அற்புதமானது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு கிரகம் உங்களுக்கு மைனஸில் இருந்தாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு ப்ளஸில் வருது. அதுதான் இந்த மாத பலன்களில் பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களோட டிரான்சிட்டு அதெல்லாம் வச்சு தான் நம்ம கணிக்கிறது. அப்போ உங்களுக்கு 18ஆம் தேதியிலேருந்து சூரிய பகவான் வந்து 2ஆம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது இதிலெல்லாம் கவனமாக இருங்கன்னு சொன்னேன். அப்போ ஆனால் 26 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கார். ஸோ தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி உழைப்பீங்க, உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது. 27/10/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். மறுபடியும் குருவோட பார்வையை வாங்குறார். ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்சி அமைக்கிறார், குருவோட பார்வையை வாங்குறார். அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தபடியாக 4/7 அதிபதி குரு பகவான், சுகாதிபதி, கலத்திராதிபதி. இந்த குரு பகவான் 17/10/2025 உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல ஏகப்பட்ட பேருக்கு உத்தியோக மாற்றம் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம். இந்த தொழிலை விட்டுட்டு பார்ட்னர்ஷிப்பே விட்டுட்டு போயிருக்கீங்க. சில பேர் தனியாக தொழில் தொடங்கலான்னு யோசித்து வேண்டான்னு விட்டீங்க. சில பேர் பரவாயில்லைன்னு, சில பேர் உத்தியோகத்துக்கே போயிருக்கீங்க. தொழில் பண்ணவங்களே உத்தியோகத்துக்கு போயிருக்கீங்க. பரவாயில்ல, உத்தியோகத்துக்காக போவோம் அப்படின்னு ஜீவன மாற்றம் கிடைச்சிது. இருந்தாலும் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்தது குரு பகவான். அந்த வகையில் 18/10/2025 முதல் இந்த குரு பகவான் எங்கே வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக சூப்பர் லாபஸ்தானத்துக்கு வர்றார். உச்சம் வேற. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இப்போ இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலமும் இருக்குது. பார்வை பலம் பார்த்தீங்கன்னா 3, 5, 7 ஆகிய இடங்களில் விழுறது சூப்பர். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
முயற்சிகள் வெற்றி அடையும். குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள். களத்திரம் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அதிசாரமாக, அதுவும் உச்சமடைந்து. அடுத்தபடியாக ராகு பகவான் பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல இருக்கார். ரெண்டுமே மறைவு ஸ்தானம். 6, 8, 12 மறைவு ஸ்தானம். உங்களுக்கே தெரியும். இதில் 6, 12 மறைவு ஸ்தானம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நிறைய கன்னிராசி என்பவர்கள் அப்படியே ஒரு மேலே வந்திருக்கீங்க, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. பகைமை மறைஞ்சிருக்கு, கடன்கள் குறைஞ்சிருக்கு, சொத்து சுகம் ஏற்படுத்தியிருக்கு. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி குழந்தைகள் வெளியூர் போயிட்டு படிக்கணும், வெளியூர் நாடு போயிட்டு படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்து அதை ஒரு இது பண்ணியிருக்கிறதும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாக்கியம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம். அடுத்தபடியாக பஞ்சமாதிபதியும் பகிர்வனரோகாதிபதியுமான சனீஸ்வர பகவான், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிபதி சனீஸ்வர பகவான். கண்டிப்பாக நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு தினந்தோறும் பண்ணணும். மனசார வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய இந்த மந்தக்காரகன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 5, 6 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திரஸ்தானத்தில் இருக்கார். நல்ல வேலையை வக்ரத்தில் இருக்கார். அதனால் சமாளிக்கிறீங்க எல்லா விஷயத்துலையும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் சமாளிக்கிறீங்க. கூட்டாளிகள் விஷயத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் சமாளிக்கிறீங்க. 7ஆம் இடத்துக்கு வந்தோடனே சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. சரி, இந்த பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்கள், சனீஸ்வர பகவான் வழிபாடு. சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிங்கனாலே போதும். சனி பகவான் காயத்ரி சொல்லுங்கள். அதேமாதிரி சனிக்கிழமை முடிஞ்சால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுக்கப்புறம் நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு 7 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 9 சுற்றிட்டு வாங்க. சனி பகவான் காயத்ரி சொல்லுங்கள். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்க. அத்தியுதமான பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.